வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆல்ரெடி அஸ்வஸ்ம சம்மந்தமான ஒரு நியூஸ் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். காசு பேங்க்கில் டிபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் போய் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதையும் தாண்டி இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்களோட நான் இணைஞ்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவங்க, அதாவது 2023, 24லேயுமே நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்கிறீங்க. அப்படியான விண்ணப்பதாரர்களுக்கான பணம் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு காசு கொடுக்கல, அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு. இது குறித்து நீங்க மேன்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேன்முறையீடு செய்துமே நிறைய பேரை நிராகரிச்சிருந்தாங்க. அப்படி இருந்துமே என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தீங்க. அதுக்கெல்லாமே ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில தான் கிட்டடியில் சொல்லியிருந்தாங்க. நீங்க மறுபடியும் மீள் புதுப்பித்தல் செய்யணும், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் மேல் புதுப்பிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதலாம் கட்டத்தில் காசு வாங்குறவங்க, காசு வாங்காதவங்க, மேன்முறையீடு செய்தவங்க எல்லாருமே அதுக்கு விண்ணப்பிச்சும் தகுதி இல்லைன்னு சொல்லி உங்களை விட்டுருப்பாங்களா இருந்துச்சுன்னா, நீங்களுமே கண்டிப்பாக மீள் புதுப்பித்தல் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மீள் புதுப்பித்தலுக்கு உள்வாங்கப்பட்டிருந்தாங்க, அதாவது மேன்முறையீடு செய்து அதில் பணம் கிடைக்காத அவங்களுமே சரி, எல்லாருமே மீள் புதுப்பித்தலுக்கு உட்படுத்துங்க, உங்களுடைய தகவல்களை புதுப்பிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வீடுகளை சரி பார்க்க வர நேரத்தில் நீங்கள் சரியான தகவல்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதிகளவான மக்கள் தங்களுடைய மேல் புதுப்பித்தலை பூர்த்தி செய்திருக்கிறாங்க, அதனூடாக உள்வாங்கவும் பெற்றிருக்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு, மார்ச் 20 வரைக்கும் உங்களுடைய வீடுகளில் பார்வையிடுவாங்கன்னு சொல்லி. பட் இப்போது இன்றைக்கி ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது, மார்ச் 28ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய வீடுகளில் தகவல்களை திரட்டுறதுக்கு அதிகாரிகள் வருவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதாவது மேல் புதுப்பித்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கவங்க, உங்களுடைய தகவலை புதுப்பிச்சு கொண்டவங்க நீங்கள் ரெடியாகவே இருங்க, உங்களுடைய வீடுகளை பார்வையிடுறதுக்கு வராங்க. அது மட்டும் கிடையாது, இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த தகவலில் ஏதாவது ஒரு தகவல் பொய்யா இருந்தாலோ அல்லது இப்போ டீட்டெயில்ஸ் எடுக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட நீங்கள் ஏதாவது தகவல்களை பொய்யா கொடுப்பீங்களாவோ இருந்துச்சுன்னா அது தண்டனைக்குரிய குற்றம். எனவே அதுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் அதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது பிழையான தகவல்களை, ஃபேக்கான நியூஸுகளை கொடுத்து பொய்க்கு நீங்கள் காசு வாங்கணுங்கிறதுக்காக ஏதாவது பொய்யான தகவல்களை அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தீங்க இல்லை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் 20வது பிரிவுக்கு கீழே அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அப்படி நீங்கள் சொல்லி மாட்டுப்படுவீங்களா இருந்தால் உங்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது. குறைந்தபட்சம் இல்லை கூடின பட்சமே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீதிபதி முன்னிலையில் உங்களை முன்னிலைப்படுத்தினதுக்கு அப்புறமா 5000 ரூபாவுக்கும் அதிகரிக்காத தண்டப்பணத்தை செலுத்துறதுக்கும் 1 வருட காலத்துக்கான சிறை தண்டனைகளை அனுபவிக்கிறதுக்கும் உங்களுக்கு தண்டனை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அறிமுகம் அப்படிங்கிறத விட இதுதான் தண்டனை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எனவே உங்களுடைய தகவல்களை ஒழுங்கான முறையில் கொடுத்து கொள்ளுங்க. யாரையுமே நீங்கள் பொய்யான ஒரு தகவல்களை கொடுத்து இன்க்ளூட் பண்ணி எதுவுமே காசு வாங்குறதுக்கு நினைக்காதீங்க. அப்படி செய்வீங்களா இருந்துச்சுன்னா, அது தெரிய வருமா இருந்துச்சுன்னா, அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக உங்களே அடையும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்தும் நம்மளோட சேனலோட இணைந்திருங்க. நிறைய அஸ்வஸ்ம சம்பந்தமான நிறைய விஷயங்களும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே வீடியோ தெரியாதவங்களுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க.